السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 267. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 267ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 267ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இது பாகம் 1ஆக இருக்கின்றது. அப்ப இது 1வது பாகம். அப்ப இந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கின்றது. இப்ப இந்த நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதை ஒரே பாடத்திற்கீழே சொல்வது என்பது, முழுமையாக பார்ப்பது என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ அந்த நேரமின்மையின் காரணமாக இதை சில பாகங்களாக தொகுத்து நாம் உங்களுக்கு வரிசையாக நாம் வழங்க இருக்கின்றோம். அப்படி முதலாவதாக இந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த ஹதீஸானது, இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய முழுமையான இந்த கருத்து, அந்த கருத்து சுருக்கத்தை இதற்கு முந்தைய பாடமான அந்த 266ஆம் நாள் பாடத்திலேயே நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அதற்கான முழுமையான அந்த கருத்து சுருக்கத்தை இப்போ இதுல இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளுக்கான, அந்த ஹதீஸினுடைய அந்த ரிவாயத்திற்கான அந்த தர்ஜிமாவை மாத்திரம் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். இப்போ தர்ஜிமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், செய்திகள் என்ற விஷயங்களை பற்றியெல்லாம் மாத்திரம் இன்றைய பாடத்தில் இந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். அப்போ இது முதலாவது பாகமாக இது அமைகின்றது. இப்ப இந்த பாகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறியாமையுடைய காலத்துல கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே அந்த பாடத்துல சொல்லிட்டோம். இருந்தாலும் அதனுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த அறியாமையுடைய காலத்துல, ஐயாமுல் ஜாஹிலியத்தினுடைய காலத்துல மக்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க என்று கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. தன்னுடைய உள்ளத்தில் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டு ஒரு நேரான ஒரு பாதையில் இல்லாதவர்களாக இருந்தாங்க என்பதை நினைச்சு அவங்க கவலைப்பட்டிருக்கக்கூடிய சமயத்துல தான் மக்காவில இறை செய்திகளை எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மக்காவிற்கு போய் பார்த்தாங்க. மக்காவிற்கு போய் பார்த்தா அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறைமுகமான பிரச்சாரம் செய்பவர்களாக இருந்தாங்க. அப்போ அவர்களிடத்துல தந்திரமாக சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டாங்க. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதாக பதில் கொடுத்தார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் என்றால் என்ன, எதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்தான் என்ற கேள்வி அவங்க முன் வச்சாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உறவுகளை ஆதரித்து வாழ்வதற்காகவும், இன்னும் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் இணை வைக்காமல் இருப்பதற்காகவும், இன்னும்
சிலைகளை உடை தெரிவதற்காகவும் தான் அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான், தூதராக என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது, இப்போ உங்களோட யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்க கேட்டாங்க. அப்ப அபூபக்கர், பிலால் ரதியல்லாஹு அன்ஹுமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அப்ப நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை, அதனால நீங்க போங்க, நீங்கள் சென்று உங்களுடைய குடும்பத்தாரிடத்தை நீங்க திரும்ப போங்க, போய் நான் வெற்றி பெற்றேன் என்ற செய்தி உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ என்னிடத்தில் நீங்க வாங்க, அப்பவும் நீங்க சேர்ந்து கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்போ அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட போனாங்க. போய் சில காலங்கள் இருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த செய்தி கேள்விப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று இப்படியெல்லாம் இஸ்லாத்தை பரப்பி அவர்களுக்கென்று மக்கள் எல்லாம் சேர்த்து கொண்டார்கள் என்று செய்தியை அவங்க கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக உடனே சென்றார்கள். உடனே சென்று கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா யார ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு தெரியுதா யார ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், மக்காவில் என்னை நீங்கள் சந்தித்தவர்கள் தானே நீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தந்த விஷயத்தையும் நான் அறியாத விஷயத்தையெல்லாம் எனக்கு நீங்க சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், முதலாவதாக தொழுகையை பற்றி எனக்கு நீங்க சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ் என்று அந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள். அப்போ இந்த நிகழ்வு வரைக்கும் தான், இதற்கான தர்ஜிமாவை மாத்திரம்தான் இன்றைய பாடமான இந்த பாகம் 1 நம்ம முழுமையாக நம்ம பேச இருக்கின்றோம். இப்போ மீதி உள்ள செய்திகள்லாம் அந்த பாகம் 2 நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 438வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 438வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் அபி நஜீஹின் அம்ர் பின் அபஸத பிஃபத்இல் ஐனி வல் பாஇ அஸ்ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு. அபு நஜீஹ் என்று சொல்லப்படக்கூடிய அபஸா என்பவருடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. பிஃபத்இல் ஐனி வல் பாஇ, ஐனுக்கு ஃபதஹ் செய்வது கொண்டும் இன்னும் பாவருக்கு ஃபதஹ் செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும். அப்போ அபஸத்துக்கு சொல்றாங்க, ஐனிற்கும் ஃபதஹ் இருக்கணும், பாவருக்கும் ஃபதஹ் வைத்து அபஸ என்பதாக வாசிக்க வேண்டும், அவருடைய தந்தையின் பெயர், அந்த பெயரை இப்படி வாசிக்க வேண்டும் என்பதை சொல்றாங்க. அஸ்ஸலமி, இன்னும் அவர்கள் சலமி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அவர்கள் சொன்னார்கள், குந்து, நானாக இருந்தேன், வான, இன்னும் நானாகிறவன், ஃபில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியத்துடைய அறியாமையுடைய காலத்தில் நானாக இருந்தேன். அப்போ அந்த அறியாமை காலம், மடமைத்துவத்தினுடைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள அந்த மடமைத்துவத்தினுடைய உச்சத்தில் இருந்த மக்கள் எல்லாம் மடமைத்துவத்தில் மூழ்கி கிடந்த அந்த காலத்தில் நானாக இருந்தேன். அப்போ அலுன்னு நான் எண்ணிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தேன், நான் எண்ணிக்கொண்டேன், அதாவது நான் எண்ணிக்கொண்டு கவலை கொண்டு நான் எண்ணிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். அன்னன்னாச, நிச்சயமாக மக்கள், அலா வலாலத்தின் வழிகேட்டின் மீது இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து நான் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தேன். இப்போ அதை நினைச்சு நான் கவலை கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். இன்னும் அன்னஹும், இன்னும் நிச்சயமாக அந்த மக்கள் ஆகிறவர்கள், லைசு அலா ஷைஇன், ஒரு விஷயத்தின் மீதும் அவர்கள் இல்லை என்பதையும். இப்போ ஒரு விஷயத்தின் மீதும் அவர்கள் இல்லைன்னா, ஒரு நல்ல ஒரு வழியின் மீது, நல்வழியின் மீது அவர்கள், நேர்வழியின் மீது அவர்கள் இல்லை என்பதையும் நான் நினைத்து நான் கவலை கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். வஹும், இன்னும் அந்த மக்களாகிறவர்கள், யஅபுதூனல் அவ்சான, சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அவங்கெல்லாம் வலாலத்தில் இருக்கக்கூடியவங்க, முற்றிலும் வழிகேட்டில் இருக்கக்கூடியவங்க, நேர்வழியில அவங்க இல்லை, அதெல்லாம் நினைச்சு நான் கவலை கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். இன்னும் அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்போ எந்த ஒரு சிலையை பார்த்தாலும் வணங்குவாங்க, அவங்களுக்கு அந்த அறிவு என்பது கிடையாது, பகுத்தறிவு இல்லாதவர்களை போல நடந்து கொள்வார்கள்.
அதாவது அறியாமையினுடைய காலம் ஐயாமுல் ஜாஹிலி அப்படிதான் இருந்துச்சு. அந்த மடமைத்துவத்தினுடைய காலம் என்பது என்ன பண்றதே தெரியாது, மக்களுக்கு என்ன யாரை வணங்குறதுன்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சமயத்துல அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு மனிதரை நான் செவியுற்றேன். மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி நான் செவியுற்றேன். யுஹ்பிரு அஹ்பாரன், சில விஷயங்களை அவர் எடுத்துரைக்கிறார் என்பதை நான் செவியுற்றேன். ஒரு மனுஷனை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அவர் மக்காவில சில செய்திகளை எடுத்து கூறுகிறார், அறிவித்து கொடுக்கிறார் என்பதையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்போ ஃபகஅத்து அலா ராஹிலதி, என்னுடைய வாகனத்தின் மீது நான் அமர்ந்து கொண்டேன். அப்ப புறப்படுவதற்காக என்னுடைய வாகனத்தின் மீது நான் ஏறிட்டேன். ஃபகதிம்து அலைஹி, அவர்களிடத்தில் நான் சென்று விட்டேன். அப்போ அவங்கள போய் நான் அடைஞ்சிட்டேன், அவங்களிடத்துல நான் போயிட்டேன் என்னுடைய வாகனத்துல கிளம்பி. அப்போ இதன் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தக்ஃபியன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் முஸ்தக்ஃபியன், அதாவது மக்காவில் மறைமுகமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இஸ்லாம் வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவருடைய கட்டுப்பாட்டுல வரல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பெருசா யாரும் கிடையாது. அப்போ அந்த சமயத்துல தாவத்தினுடைய அந்த அழைப்பு பலியினுடைய ஆரம்ப நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மறைமுகமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. ரொம்ப பகிரங்கமாலாம் பிரச்சாரம் செய்ய முடியாது, ரொம்ப மறைமுகமா மறைந்துதான் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா ரொம்ப பகிரங்கமா செஞ்சான்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபத்து வந்துடும். இஸ்லாமே கைப்பற்றல, யாருப்பாவது புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, மேடை போட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படி ஆகக்கூடிய இந்த சூழல் இருந்தாங்க. அதனால மறைமுகமாக தன்னிடம் காணக்கூடியவர்களிடத்திலெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் இருந்தார்கள். அப்பொழுது ஜுராஉ அலைஹி கௌமுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவருடைய கூட்டத்தார்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த மக்காவில் இருந்து அந்த மக்காவாசி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மீது ரொம்ப கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. யாரு ஒரு சம்மந்தெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி சில விஷயங்கள் என்னென்னமோ சொல்றாரு, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது, வேறு புது புது விஷயத்தெல்லாம் எடுத்துரைக்கக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் அவர் மீது கோபம் கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ அப்பொழுது நான் தந்திரம் செய்தேன், அதாவது நான் தந்திரமாக மறைந்து சென்றேன். ஹத்தா, இறுதியில் தகல்து அலைஹி பி மக்கத்த, மக்காவில் உள்ள அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நான் நுழைந்து விட்டேன். அப்போ யாருக்கும் தெரியாம, மக்களுக்கெல்லாம் தெரியாம சூட்சமமாக நான் சென்று நான் மறைந்து அப்படியே தந்திர விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் நான் சந்திச்சிட்டேன். சந்தித்த பொழுது ஃபகுல்து லஹு, அவர்களிடத்தில் நான் கேட்டேன், மா அந்த, நீங்கள் என்ன என்று நான் கேட்டேன். இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க யாரு என்று நான் கேட்டேன். அதற்கு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன நபியுன், நான் நபியாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அப்ப குல்து, நான் கேட்டேன், வமா நபியுன், நபி என்று சொன்னால் என்ன, நபியினா என்ன, நபியினா யாரு, எனக்கு தெரியல என்று கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு, அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்தான், அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதராக நான் இருக்கிறேன், அதுதான் நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ குல்து, நான் கேட்டேன், வபி ஐயி ஷைஇன் அர்ஸலக, எந்த ஒரு விஷயத்தை கொண்டு உங்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அப்ப எதற்காக வேண்டி, என்ன ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உங்களை அனுப்பி வச்சான், காரணம் என்ன என்று நான் கேட்டேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ஸலனி, என்னை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான், பிஸிலத்தில் அர்ஹாமி, உறவுகளை இணைத்துக் கொள்வதை கொண்டு அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்தான். இப்போ முதலாவது விஷயம் என்ன, உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை கற்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். உறவுகளை துண்டித்து விட்டு வாழுவது அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியம். உறவுகளை பிரிந்துவிட்டு உறவுகளில் சிலர்கள் ஒதுங்கிக் கொண்டு வாழுதல் என்பது தப்பான விஷயம், தவறான விஷயம். அப்போ உறவோடு இணைந்து கொண்டு உறவை இணைத்து கொண்டு வாழுவது, இந்த விஷயத்தை கற்பிப்பதற்காக இதை கொண்டு அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்தான் என்று சொன்னார்கள். இன்னும் வகஸிரில் அவுசானி, இன்னும் சிலைகளை உடைப்பதை கொண்டும் அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்தார். அப்போ சிலைகள் எல்லாம் உடைத்து தகர்ப்பதற்காகவும் நான் வந்திருக்கின்றேன். இப்போ மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க.
சிலைகளை வணங்குதல் என்பது குஃப்ரியத், அல்லாஹ்விற்கு மறுப்பு செய்யக்கூடிய, மறுக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது. அதை உடை தெரிவதற்காக, அதனால் அந்த சிலைகளை உடை தெரிவதற்கும் அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். இன்னும் இன்னும் அல்லாஹு தஆலாவை ஒருமைப்படுத்துவதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா என்னை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இங்க அடுத்தபடியாக லா யுஷ்ரகு பிஹி ஷைஉன், எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாமல் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதையும் அதை கொண்டும் ஒருமைப்படுத்துவதை கொண்டும் அல்லாஹு தஆலா அனுப்பி வச்சான். அப்ப அல்லாஹ்விற்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் ஷிர்க் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அப்ப அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி எத்தகைய ஒருமை, அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாமல் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும். இப்ப அல்லாஹ்விற்கு இணையாக எந்த ஒரு கடவுளையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்விற்கு இணையாக யாருமே கிடையாது, அல்லாஹ் தனித்தவன் என்பதை கொண்டு நான் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். அப்போ முதலாவது சிலத்துல் அர்ஹாம், உறவுகளை இணைத்து வாழுதல். இரண்டாவது சிலைகளை உடைத்தெறிதல். இன்னும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். இப்ப இந்த 3 காரியத்திற்காக அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல சொன்னாங்க. அப்போ குல்து, நான் கேட்டேன், ஃபமம் மஅக அலா ஹாதா, இந்த விஷயத்தின் மீது உங்களோடு யார் இருக்கின்றார்கள் என்று நான் கேட்டேன். இப்ப இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, இந்த விஷயத்தின் அடிப்படையில உங்களை ஏற்றுக்கொண்டு யார் உங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்று நான் கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுர்ருன் வ அப்துன், சுதந்திரமான ஒருவரும் இன்னும் அடிமையான ஒருவரும் இருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லித்தராங்க, வமஅஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யௌமயிதின் அந்நாளில் அபூபக்கரின் வ பிலாலுன் ரதியல்லாஹு அன்ஹுமா. அப்போ அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுர்ருன்னு சொன்னாங்க, சுதந்திரமான ஒரு நபர்னு சொன்னது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை. வ அப்துன், அடிமையான ஒரு நபர்னு சொன்னது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்ப இந்த 2 நபர்கள் தான் என்னோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த அம்ர் இப்னு அபஸா ரதியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னாங்க, ரதியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை திட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஹுமாவுடைய தமீரு ஒன்னு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த சமயத்துல அப்படிப்பட்ட நிலையில குல்து, நான் சொன்னேன், இன்னி, நிச்சயமாக நான் முத்தபிஉக, உங்களை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன். அப்ப இன்னிலிருந்து நானும் உங்களை பின்பற்றுகிறேன் யா ரசூலல்லாஹ், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்களை பின்பற்றக்கூடியவனாக நான் ஆகிவிடுகிறேன் என்று நான் சொன்னேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக, நிச்சயமாக நீங்கள், லன் தஸ்ததிஅ தாலிக, இதற்கு திட்டமாக நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். யௌமக ஹாதா, உங்களுடைய இந்த நாளில் நீங்கள் இதற்காக வேண்டி சக்தி பெற மாட்டீங்க. அலா தரா, நீங்கள் பார்க்கவில்லையா, ஆலி, என்னுடைய நிலைமையையும், வஹாலன் நாசி, இன்னும் மக்களுடைய நிலைமையையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. இந்த சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நாளுக்கு நீங்க இதுக்கு சக்தி பெற மாட்டீங்க. என்னை பின்பற்றி என் பக்கம் வழிபடக்கூடிய ஒரு ஆளாக நீங்க ஆக மாட்டீங்க, ஆக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னுடைய நிலைமையும் மக்களுடைய நிலைமையும் நீங்க பார்த்தீங்க தானே. மக்கள் என் மீது கோபம் கொண்டு இருக்கின்றார்கள், கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னை பார்த்தால் மக்கள் அடிக்கக்கூடியவர்களாகவும் என்னை துன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. என்னை கொலை செய்வதற்கான திட்டமெல்லாம் திட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க தானே. அதனால இப்படிப்பட்ட சூழல்ல உங்களை என்னோட வைத்துக் கொள்ள முடியாது, நீங்கள் என்னோடு இருக்கவும் முடியாது, உங்களை என்னோட வைத்துக் கொள்ள முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலாக்கின், என்றாலும், இர்ஜிஅ இலா அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தார்களின் பக்கம் நீங்கள் மீண்டு விடுங்கள். அப்போ உங்க குடும்பத்தார்கள்ட்ட நீங்க திரும்பவும் சென்று விடுங்கள், நீங்க அவங்க பக்கமே நீங்க போங்க. ஃபைதா சமிஅத பி, என்னை பற்றி நீங்கள் செவியுற்றால், கது பஹர்து, திட்டமாக நான் வெளியாகிவிட்டேன் என்பதை என்னை பற்றி நீங்கள் செவியுற்றால், ஃபஅத்தினி, என்னிடம் நீங்கள் வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ என்னை பற்றி செய்தியை நீங்க கேள்விப்பட்டா என்ன இடத்துல வாங்க, எப்படி நான் வெளியாகி விட்டேன், அதாவது
நான் வெற்றி கொண்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை பரவி விட்டார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணியில் அவர்கள் வெளிப்பட்டு அவர்கள் வெற்றியாளராக ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்படும் பொழுது, என்ற செய்தியை நீங்க செவியுற்றா என்னை பார்ப்பதற்காக நீங்க என்னிடத்துல நீங்க வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல சொன்னாங்க. அப்போ சொல்லிவிட்டு அப்பொழுது அந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபதஹபது இலா அஹ்லி, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியதன் காரணமாக என்னுடைய குடும்பத்தார்களின் பக்கம் நான் சென்று விட்டேன். வகதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். அப்போ நானும் என் குடும்பத்தார்கள் நோக்கி வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த மதீனா ஷெரீஃபை நோக்கி சென்று விட்டார்கள். இன்னும் நான் ஆகியிருந்தேன் ஃபி அஹ்லி, என்னுடைய குடும்பத்தார்களோடு அவர்களிலே நான் இருக்கக்கூடியவனாக நான் ஆகிவிட்டேன். ஃபஜஅல்து, இன்னும் நான் ஆக்கினேன், அத்தஹப்பருல் அஹ்பார, செய்திகளை அறிவிப்பவனாக நான் ஆக்கினேன். என்ன செய்தி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் விசாரிக்கக்கூடியவனாக, அந்த செய்தியை அறிந்து கொள்ள ஆர்வமிக்கவனாக நான் இருக்கக்கூடியவனாக நானாக இருந்தேன். இப்ப சொல்றாங்க, வஅஸ்அலுன் நாஸ, இன்னும் மக்களிடத்தில் நான் கேட்டேன், ஹைன கதமன் நபிய, கதமல் மதீனத, மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தடைந்த பொழுது நான் மக்களிடத்தில் நான் கேட்டேன். ஹத்தா, இறுதியில், கதிம நஃபரும் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்தார்களிலிருந்தும் ஒரு கூட்டம் வந்தடைந்தார்கள். அல் மதீனத்த, மதீனாவில் வந்தடைந்தார்கள். இறுதியாக என்னுடைய குடும்பத்திலிருந்தே ஒரு கூட்டம் மதீனா ஷெரீஃபிற்கு இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இப்படி விஷயங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க என்ற விஷயத்தை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக அந்த மதீனாவிற்கு என்னுடைய குடும்பத்திலிருந்தே ஒரு கூட்டம் சென்றார்கள். அப்போ சென்று முடித்தவர்கள் திரும்பினார்கள். அப்பொழுது ஃபகுல்து, நான் கேட்டேன், மா ஃபஅல ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர் என்ன செய்கிறார், அல்லது எத்தகைய மனிதர், கதிமல் மதீனத்த, மதீனாவை வந்தடைந்தாரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நபர் என்ன செய்தார் என்ற விஷயத்தை நான் அவரிடத்துல கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்களே மதீனாவிற்கு, இப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்க என்ன செய்யறாரு, என்னெல்லாம் விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் கேட்டேன். அப்பொழுது ஃபகாலு, அந்த குடும்பத்தில் உள்ள அந்த கூட்டத்தார்கள் இடத்துல சொன்னாங்க, அந்நாசு, மக்களாகிறவர்கள், இலைஹி சிராஉன், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப இணக்கமாக மக்கள் எல்லாம் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப ஒட்டி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப பிரியப்பட்டாங்க. அவங்க இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பிரியம் கொண்டு இருக்கின்றார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஒட்டி உறவாடக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றும் சொன்னார்கள். இன்னும் வகத் அராத கௌமுஹு, இன்னும் திட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கூட்டத்தார்கள் திட்டமாக நாடினார்கள், கத்லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நாடினார்கள். இதற்கு முன்னால மக்காவில் இருந்த அந்த மக்காவாசிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கூட்டத்தார்களே அவர்களை கொல்வதற்காக திட்டம் தீட்டினார்கள், அவர்கள் நாடினார்கள். ஆனால் ஃபலம் யஸ்ததீஉ ذلك, அதற்காக வேண்டி அவர்கள் சக்தி பெறவில்லை. அந்த விஷயத்தை அவங்க செய்ய முடியல. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாத்து விட்டான். அவர்கள் நினைத்த அந்த திட்டத்தை அவர்கள் தீட்ட அவர்கள் முடியவில்லை, அவர்கள் செய்ய முடியவில்லை என்றும் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. அப்போ இதை கேட்ட உடனே ஃபகதிம்துல் மதீனத, அப்பொழுது மதீனாவிற்கு நான் சென்றேன். ஃபதகல்து அலைஹி, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் நுழைந்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருகாமையில நான் சென்று அவங்கள பார்த்துட்டேன். ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதஅரிஃபுனி, என்னை நீங்கள் அறிவீர்களா என்று நான் கேட்டேன். யா ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு தெரியுதா யா ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு தெரியுமா யா ரசூலல்லாஹ் என்று நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆமாம், அன்தல்லதி லகீதனி பிமக்கத, மக்காவில் என்னை சந்தித்தார்களே, அத்தகைய நீங்கள் தானே அது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ மதீனாவில் நீங்க சந்திச்சீங்களே, அவங்க தானே நீங்க, அவர்கள் தானே நீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். அப்போ
அப்பொழுது அப்பொழுது அந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அக்பிர்னி, எனக்கு நீங்கள் செய்தி அறிவித்து தாருங்கள், அம்மா அல்லமக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஒன்றிலிருந்தும் ஒன்றை தொட்டும் எனக்கு செய்தி அறிவித்து தாருங்க, வாஜிஹலுஹு, இன்னும் நான் அந்த விஷயத்தில் அறியாதவனாக இருக்கிறேனே அந்த விஷயத்தை குறித்தும் எனக்கு நீங்க செய்தி அறிவித்து தாருங்க என்று நான் கேட்டேன். இப்ப அல்லாஹு தாலா உங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லி தந்தானோ அதையெல்லாம் எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சொல்லலாம், அதையெல்லாம் எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் யார சொல்லலாம் என்று நான் கேட்டேன். இன்னும் நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் தெரியாதவனாக, நான் அறிந்து கொள்ளாதவனாக நான் இருக்கிறேனோ அந்த விஷயத்தையும் எனக்கு நீங்க கற்றுத்தாருங்கள் யார சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் கேட்டேன். அப்போ கேட்ட உடனே அக்பிரினி, அடுத்தபடியாக அக்பிரினி, எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்றும் நான் கேட்டேன். அனி ஸலாத்தி, தொழுகையை குறித்தும் எனக்கு நீங்க அறிவித்து தாருங்கள். தொழுகை என்பது ஒன்று இருக்குது யார சொல்லலாம், அந்த தொழுகை எப்படி தொழுகணும், அந்த தொழுகையினுடைய முறை என்ன, அந்த தொழுகை அந்த தொழுகையினை எப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் எனக்கு நீங்க செய்து அறிவித்து தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் கேட்டேன் என்ற செய்தியினை அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதோட இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அப்போ இதுவரைக்கும் இந்த பாடத்தினுடைய இந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸினுடைய முதல் பாகமானது இதுவரைக்கும் நம்ம நிறைவு செஞ்சு இதுவரையிலும் உள்ள அந்த தர்ஜுமாக்கள் விளக்கத்தை எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து நம்ம பாடத்தை நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லா. அடுத்தபடியாக இந்த கால சல்லி சலாத்து சுபஹி என்பதில் இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பாகம் 2ஆன அடுத்த பாடத்தில் இதிலிருந்து நம்ம வாசிப்போம். இதில இருந்து சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், முழுமையான விஷயங்களை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.